வெயில் நேரமா இருக்கு, வெயில் வேற மண்டைய பழக்கு. இந்த வெயிலுக்குள்ள போயிட்டு வந்தாலே நல்ல ஜூஸ் குடிச்சாதான் உடம்புக்கு நல்ல இதமா இருக்கும். இப்ப எங்க அப்பா கூட கடைக்கு தான் போயிருக்காங்க. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது. கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா போதும், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அன்னாச்சி பழம் ஜூஸ், சப்போட்டா ஜூஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. இப்ப பாருங்களேன், எங்க அப்பா ஜூஸ் வாங்கிட்டு வருவாங்க, கண்டிப்பா வாங்கிட்டு வருவாங்க. இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. எப்படி நிறைய ஜூஸ் வாங்கிட்டு வருவாங்க. எப்பா வாங்க வாங்க, சீக்கிரமா ஜூஸ் கொண்டு வாங்கப்பா. அப்பா வந்துட்டாங்க. வாங்கப்பா வாங்க. அப்பா கீழே போட்டுறாதடா, அப்பா வெடிச்சிருவேன். கீழே போட மாட்டேன்ப்பா. ஐயப்பா ஜூஸ் வாங்கிட்டீங்களாப்பா? இருக்கப்பா, குடுங்க குடுங்க. டேய் என் பையன், உனக்கு பசி எடுக்கணும் எனக்கு தெரியாதா? ஆமா இல்ல. இப்போ உன் பசி அடங்குற மாதிரி அப்பா 2 சூப்பர் நாட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போங்கப்பா, நீங்க ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அன்னாச்சி பழம் ஜூஸ் வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா கஞ்சூஸ் மாதிரி அழுகி போன வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கப்பா. டேய் எந்த ஜூஸ சாப்பிட்டாலும் கடைசியில இந்த வாழைப்பழத்தை சாப்பிடணும்டா, அப்பதான் உடம்புக்கு நல்லது. அப்படியாப்பா? இப்போ அப்பாவை ஒரு கல்யாண வீட்டுல கூப்பிட்டு இருக்காங்க. ஆகட்டும், நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பாடா? என்ன சாப்பாடுப்பா? பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? ஆமாடா. எப்பா எப்பா, எனக்கும் சிக்கன் பிரியாணி கொண்டு வரீங்களாப்பா? கண்டிப்பா. ஒரு சின்ன பாத்திரத்துல வாங்கிட்டு வரீங்களாப்பா? சின்ன பாத்திரத்துல? ஆமாப்பா. வாங்கிட்டு வரீங்களாப்பா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, சீக்கிரம் வந்துடணும். கண்டிப்பா அப்பா வாங்கிட்டு வரேன்டா. ஆட்டும்பா. அது வரைக்கும் இந்த 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு அழாம இருக்கணும். ஆட்டும்பா. என்ன அழக்கூடாதுமா? நான் அழ மாட்டேன். அழாத, சீக்கிரம் வந்துடணும்பா. ஆட்டும்பா, போயிட்டு வாங்க. என்ன அழக்கூடாது? ஆட்டும். எங்க அப்பா வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அப்பா, வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான் எங்க அப்பா சொல்லிருக்காவே. வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே வாழைப்பழத்தை உரிச்சாச்சு, வாழைப்பழத்தை சாப்பிட போறேன். ஐயோ, யார் இது? என் ஃப்ரெண்டு வந்த மாதிரி இருக்கு. வாழைப்பழம். ஐயோ, மறைச்சு வச்சிட வேண்டியதான். இந்த பழம் அவ்வளோத்தையும் முழுங்கி விடுவான். மறைச்சு வச்சிருவோம். இத போட்டு மூடி மறைச்சு வச்சிட வேண்டியதுதான். எப்பாடி மறைச்சு வச்சாச்சு, இப்ப அவனுக்கு தெரியாது. நண்பா, வாடா நண்பா. நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? ஆமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. வீட்டுல உட்காந்து எல்லா ஹோம்வொர்க்கையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம குட்ட வாத்தியார் தேடினாரு. நம்ம சோடபுட்டி கண்ணாடி அவரு கிடக்குறாரு. நண்பா உட்காரு நண்பா. இங்க மாத்தி உட்காந்துறாத, உட்காரு உட்காரு. நண்பா, உங்க அப்பா எங்க? எங்க அப்பா ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு எனக்கு சோறு வாங்க போயிருக்காங்க. சோறு? ஆமா, வயிறு சின்னதா இருக்குல்ல உனக்கு. ஆமா, பேப்பர் வச்சிருக்கியா? நண்பா, இது பேப்பர் ரொம்ப பழைய பேப்பர் நண்பா. பழைய பேப்பரா? ரொம்ப பழசு. பழைய பேப்பர்ல தான் நிறைய கார்ட்டூன் படங்கள்லாம் இருந்துச்சு. இந்த பேப்பர்ல கார்ட்டூன் படம் எல்லாம் கிடையாது. இல்லையா? இதுல இல்ல. நான் பாக்குறேன். வேண்டாம், இந்த பேப்பர்ல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, பார்க்க கூடாது. ரகசியமா? பெரிய ரகசியமா? நண்பா வேணாண்டா, அந்த பேப்பர் பார்க்க வேண்டாம். சொன்னா கேட்கானா பாரு, பேப்பர் எடுக்க ஓடுறான். நண்பா வேண்டாம்டா. டேய் சொன்னா கேளு. வேண்டாம், பாக்கணும். நண்பா வேண்டாம். நான் பாக்கணும். வேண்டான்னு சொன்னா கேளு. நண்பா, சட்டை வேணான்னு கேளு, கலட்டி தந்துடு. ஆனா பேப்பரை மட்டும் கேட்காத. நீ நல்ல பையன் இல்ல, சமத்து பையன் இல்ல, நான் பாக்கணும். நண்பா சொன்னா கேளுடா. நீ எல்லாம் ஒரு நண்பனா? ஒரு பேப்பர் கூட தர மாட்டேங்கிற. நான் ஒன்ன பாக்க வந்தேன் பாரு. நானு எங்க வீட்டுக்கே போறேன். டேய் போயேன். வந்துட்டேன். பெரிய இவன்
போனா போறான். பேப்பர் எடுக்க போறான். உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்க பழம் வெளியே தெரிஞ்சிடாது. போனா போயிட்டு போறான். நம்ம பழத்தை உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். வேற யாரும் வந்துடக்கூடாது. அதுக்குள்ள பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவோம். வாழைப்பழம். எங்க அப்பா 2 பழம் வாங்கிட்டு வந்தாங்க. ஐய, எங்க அப்பா நல்ல பழத்தை வாங்கிட்டு வந்து சொன்னா சூத்த பழத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. பரவாயில்ல, சாப்பிடுவோம். வாழைப்பழம் வாழைப்பழம். பழத்தை சாப்பிட வேண்டியதுதான். ஐயோ, யார் அது? நம்ம வாத்தியார் மாதிரி தெரியுது. ஐமா, கண்ணாடி வாத்தியார்ல வர்றது. பழத்தை வர வச்சிருக்கனே, மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு வாத்தியார் போனதுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். வாத்தியார் பாத்திர கூடாது பழத்தை. மூடி வச்சிருவோம். மூடி வச்சாச்சு. சார்வால் வராங்க. ஓடிக்கலாகாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இந்த தமிழ் வாத்தியார் தமிழ் பித்தனையை ஏமாற்ற பார்க்கிறான் போடியன். இன்று உன்னை ஒரு கை பார்த்து விடுகிறேன். பார், வருகிறேனடா, வருகிறேன். அங்கேயே இரு, வருகிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களை பார்த்தவுடன் வாயெல்லாம் குழம்புகிறது. ஐயா கொய்யா, கொடுக்கிற கொடுப்பில் எல்லாம் சரியாக வரும். ஆம், இன்று எதற்கு நீ பள்ளிக்கு வரவில்லை? அது ஏமாத்திர வேண்டியதான். சார், எனக்கு காய்ச்சல். காய்ச்சல்? ஆமா சார். இந்த தமிழ் வாத்தியாரை ஏமாற்றவே முடியாது. நிஜமா காய்ச்சல் சார். சுடவே இல்லை, காய்ச்சல் என்கிறார். இது குளிர் காய்ச்சல். குளிர் காய்ச்சல். குளிர் காய்ச்சல். குளிரவே இல்லை சார். இது சுடவும் இல்ல, குளிரவும் இல்ல. இது ரெண்டுக்கும் இடையில இருக்குல்ல, இது எடை காய்ச்சல். எடை காய்ச்சல். உனக்கு கொடுக்கிற கொடுப்பில் எல்லா காய்ச்சலும் சரியாகிவிடும். ஆம், உனது தந்தையார் எங்கே? எங்க அப்பா கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு சார். கல்யாண வீடு? ஆமா ஆமா சார். பையன் பள்ளிக்கு சென்றானா இல்லையா என்று கூட பார்க்காமல் கல்யாண வீடு. தம்பி சார், வாத்தியார் வந்து எவ்வளவு நேரமாகிவிட்டது? ஐயா, அமருங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னாயா? சார், உட்காருங்க சார், உட்காருங்க. மரியாதையை கேட்டு வாங்க வேண்டிய நிலைமை. பரவாயில்ல சார், உட்காருங்க சார். மாணவனை பார்த்தீர்களா? மாணவன். ஐயோ, எங்கேயடா எனது இருக்கை? தூசி சார். போட்டனா? போடுகிறேன். தூசி தட்டுகிற நேரத்தை பார். அமருங்கள் சார். இவனை நம்பி ஒரு இருக்கையில் கூட அமர முடியவில்லை. நாளைக்கு பள்ளிக்கு வருவாயா? ஆமா சார், நாளைக்கு நான் வந்துருவேன். ஆம், உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேனே. சொல்லுங்க சார். போன வாரத்தில் பாட்டி இறந்து விட்டார் என்று விடுபெடுத்தாய். ஆமா சார். இந்த வாரத்திலும் பாட்டி இறந்து விட்டார் என்று விடுபெடுத்தாய். எதற்கு? அது எங்க அம்மா பாட்டி, இது எங்க அப்பா பாட்டி. எத்தனை பாட்டியாடா உனக்கு? 2 பாட்டி. உன் குடும்பத்தில் இனி எத்தனை பாட்டி இருக்கிறார்கள்? அவ்வளவுதான். அத்தனை பாட்டிகளுக்கும் விடுபடுப்பாயோ? தாத்தா மட்டும் இருக்காங்க, 2 தாத்தா. எதற்கெடுத்தாலும் எடக்கு முடக்காக பதில் பேசுகிறார் சார். ஆம், உட்காருங்க சார். இருக்கட்டும், இருக்கட்டும். நீ அமர்ந்து கொள். இல்ல சார், பரவாயில்லை, அமர்ந்து கொள். ஆசிரியர் முன்னால் அமர்வது தவறல்லவா? பரவாயில்லை, நான் நின்று கொள்கிறேன். மரியாதை. ஆமா சார். இருக்கட்டும், இருக்கட்டும். இங்கே வா. நான் யார் தெரியுமா? தமிழ் ஆசிரியை. தமிழ் ஆசிரியர்? ஆசிரியை இல்லடா, ஆசிரியர். ஆசிரியர். தமிழ் படுகின்ற பாடை பார்த்தால் எனக்கு கஷ்டமாக உள்ளது. பள்ளிக்கூடத்தில் நான் உனக்கு ஆசிரியர். இங்கு யார் தெரியுமா? யாரு? உனது தந்தை இருக்கிறாரே, தந்தை. ஆமா, எங்க அப்பா. அப்பா? பளபள அப்பா. ஆமா. அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். எங்க அப்பாக்கு ஃப்ரெண்டு. ஆகவே வீட்டில் நீயும் எனக்கு நண்பன் போல. நீங்க எனக்கு ஃப்ரெண்டு. பேச்சு விடுவேன், பேச்சு. ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டு மாதிரி. நான் சொன்னது மாதிரி, இப்படி அல்ல. கொஞ்சம் இடம் கொடுத்தால் தலையின் மீது அமர்ந்து விடுவாய் போல் இருக்கிறதே. சார், நீங்க உட்காருங்க சார். எதற்கு? அமருங்கள் சார். நீயும் அமர்ந்து கொள். இல்ல, பரவாயில்ல சார். நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன், நீ என் நண்பன் போல. அமர்ந்து கொள். சார், பரவாயில்ல, நான் இப்படி கீழே உட்கார்ந்துக்கிறேன். இது தவறு. அமர்ந்து கொள் இருக்கையில். சார், அது வந்து இந்த சேர்ல உட்காரலாம். ஆனா இந்த சேரு பிஞ்சு போயிருக்கா,
அதனால துணிய போட்டு மூடி வச்சிருக்கேன். நீ சிறுவன் தானே, சரி செய்து அமர்ந்து கொள், உட்கார்ந்து கொள். பரவாயில்ல சார், சேரு பிஞ்சு போயிருக்குல்ல. இதற்கு மேல் நீ அடம் பிடித்தால் அடிப்பன். சார் வேண்டாம் சார், நீங்க அடிச்சீங்கன்னா நான் அடிப்பன். அழுதுடுவேன். அழப்படாது, அடிப்பன். அமர்ந்து கொள். அடே, எனக்கு போட்ட இருக்கையில் நீ அமர்ந்திருக்கிறாய், உனது இருக்கையில் அமரு. சார் அந்த சேர்ல வேண்டாம், அந்த சேர்ல சொன்னா புரியுதா பாரு, அந்த சேர்ல மறைச்சு. நீ இருக்க போகிறாயா இல்லையா? சார் பரவாயில்ல சார். இல்ல இருந்து கொள். சார் பிஞ்சு போயிருக்கு சார், சேர் பிஞ்சு போயிருக்கு. அடிக்காதீங்க சார், சார் பிஞ்சு போன சேர் சார், அடிக்காதீங்க சார். உன்னோடு ஒரே குஷ்டமாக உள்ளது, சீ கஷ்டமாக உள்ளது. சொன்னா புரியுது பாரு. உட்கார். சார் வேண்டாம் சார், அமர்ந்து கொள். சார் வேண்டாம் சார், அமர்ந்து கொள். சார் வேண்டாம். அமர்ந்து கொள். ஐயோ, வயதான காலத்தில் என் குறுக்கெலும்பை உடைத்து விடுவான் போல இருக்கிறதே. மாணவா, சார் அமர்ந்து கொள்ளடா. சார் வேண்டாம் சார். இல்லை, அமர்ந்து கொள். சார் சார் அமர்ந்து கொள்ளடா. வேண்டாம் சார். சார் பையன் மாதிரியா இருக்கிறாய், பீப்பாய் மாதிரி அல்லவா இருக்கிறாய். அமர்ந்து கொள், அமர்ந்து கொள். வேண்டாம் வேண்டாம் அமரு. வாயில் விரலை வைத்துக்கொள், சத்தம் வரக்கூடாது. ஒரு வாத்தியாரை பார்த்து பேப்பா என்றா சொல்கிறாய்? பிய்த்து விடுவேன், பிய்த்து விடுவேன். சத்தம் வரக்கூடாது, அடிப்பன். சரியா? பே இல்ல. உனது தந்தையார் வந்தார், எனது தமிழ் ஆசிரியர் வந்தார்கள், நாளைக்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் என்று கூற வேண்டும். மரியாதை, அமர்ந்து கொள். வரட்டுமா? வரட்டுமா? அது வைத்து விடுவேன், எழுந்திருக்க கூடாது. அழாத அழாத அழாத. ஏண்டா ஏண்டா ஏண்டா? ஐயோ, உனக்கு பசிக்குன்னு சொல்லுதானே அப்பா பழம் கொடுத்துட்டு போனேன். டேய், நீ கேட்ட மாதிரி இந்த பாரு, சின்ன பாத்திரத்துல சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் 65 போட்டு கொடுத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஆமா, பழத்தை சாப்பிட்டேலடா? என்னடா பண்ண? என்ன கிறுக்கு போய் பிள்ளையா இருக்கு? வாழைப்பழத்தை பசி எடுத்தா சாப்பிடுன்னு சொன்னா அழுதுகிட்டு இருக்கான் பாரு. என்ன புள்ளடா நீ? என்னடா பண்ண பழத்தை? ஏண்டா, பழத்தை சாப்பிடறதுக்கு தானே கொடுத்து போன, என்ன இப்படி ஜாம் பண்ணி வச்சிருக்க? அப்பா, நீங்க பழத்தை கொடுத்துட்டு போனீங்களா? நீங்க போன உடனே என் ஃப்ரெண்டு வந்தான். அவனுக்கு பழம் கொடுக்க கூடாதுன்னு பேப்பர்ல மறைச்சு வச்சேன். அதுக்கப்புறம் எங்க சார் வந்தாங்களா, சாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சேன்னா, சாரு உக்காரு உக்காரு உக்காருன்னு தோலை பிடிச்சு அமுக்கி பழம் இருக்க சேர்ல உட்கார வச்சுட்டாங்கப்பா. அந்த பழம் நசுங்கி போச்சுப்பா. என்னடா புள்ள நீ? 2 வாழைப்பழம் கொடுத்துட்டு போன. முதல்ல உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்துட்டு நீ ஒரு பழம் சாப்பிட்டுருக்கலாம். அதை விடு, உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு நீ ஒரு பழத்தை சாப்பிட்டுருக்கலாம். இப்படி 2 பேருக்கும் கொடுக்காம நீயும் சாப்பிடாம காசு கொடுத்து வாங்கின பழத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியாடா. என்னடா பிள்ளை நீ? கிறிஸ்தவ பிள்ளையாடா நீ? ஏசப்பா நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து தன்னோட உயிரையே கொடுத்திருக்காங்கடா. அவரோட புள்ளன்னு சொல்ற நீ, ஆஃப்டர் ஆல் ஒரு வாழைப்பழத்தை மத்தவங்களுக்கு கொடுக்காம நீயும் சாப்பிடாம இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியாடா. வேதனையா இருக்குடா உன்னை நினைக்கும் போது. எப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே நான் எனக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் கொடுத்து வாழ்வேன்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நல்ல புள்ளடா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பதான் நீ ஏன் புள்ள. நீ கேட்ட மாதிரி அப்பா சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன், நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அப்படியாப்பா? சரியா?
வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடு. அப்பாவுக்கும் கொஞ்சம் வச்சிரு. ஆட்டும்பா. சரியா? ஆட்டும்பா. சரிடா, சிரிச்சுக்கிட்டே இருடா. ஆட்டும்பா. Jolly time. பிரியமான ஜாலி டைம் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சின்ன பிள்ளைகளாகிய உங்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கும்படியான அதிக பாரத்தை கொடுக்கிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப ஜெபத்தோட போயிட்டு வரணும். மற்ற தெரியாத ஆட்கள்கிட்ட பேசுகிற காரியத்தை குறித்து கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னால நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுற காரியங்களை செய்தித்தாள்ல பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆனா ஞானமா நீங்க நடந்து கொள்ளணும். நீங்க தெரியாதவங்ககிட்ட எதுவும் வாங்கிடக்கூடாது. கரெக்டா ஜெபத்தோடு ஸ்கூலுக்கு போயிட்டு ஜெபத்தோட வீடு வந்து சேரணும். நீங்க கவனமா இருக்கணும். அது மாத்திரம் போதாது. ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 4:9 ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்கணுமா? மற்றவங்களை அன்பா உபசரிக்கணும். உங்க ஸ்கூல்ல மற்றவங்ககிட்ட உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க அன்பா விசாரிக்கணும். குட் மார்னிங் சொல்லணும். எப்படி இருக்கிற, நீங்க சாப்பிட்டியான்னு சொல்லணும். மத்தியானம் சாப்பிடும் போது யாராவது சோர்வா இருந்தா விசாரிக்கணும். சாப்பாடு கொண்டு வந்தியா, நீ சாப்பாடு கொண்டு வரலையா, அப்ப என் கூட உட்காந்து சாப்பிடுறியா, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி நான் உபசரிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவர் அப்படி நம்மை உபசரிக்கிற ஒரு தேவன், நம்முடைய தேவைகளை அறிந்து உதவி செய்கிறவர். அந்த மாதிரி நீங்க படிக்கிற இடத்துல மற்றவங்களை உபசரித்து அவங்களுக்கு உதவி செய்யற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட உள்ளதை பகிர்ந்து கொடுக்கணும். அதனால முக்கியமான ஒரு காரியம். ஒரு சாக்லேட் இருந்தா நீங்க மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்க கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அதை நீங்க பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் உபசரிக்கும் போது ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். இல்லை, எனக்கு தான் எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க, நான் யாருக்கும் தர முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. இருக்கிறத பகிர்ந்து கொண்டு உபசரிக்கிற பழக்கத்தை நீங்கள் கொண்டிருந்தா ஆண்டவர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அதனால ஒருவருக்கு ஒரு உபசரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். உங்க வீட்டுக்கு கூட யாராவது வந்தா யாரு தெரியாது, யாரும் இல்லை, போங்க, அது மாதிரி மரியாதை குறைவை பேசக்கூடாது. பெரியவங்க யாராவது வந்தா அவங்களை அன்பா உபசரிக்கணும். வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கணும். அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், இது மாதிரி யாரும் வந்திருக்கிறாங்க, மரியாதையா பேசணும். தெரியாத மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது. அவங்களை குறித்த உடனே அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்தி அவங்க வீட்டுக்குள்ள வந்தா அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும். அவங்களுக்கு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், யாரோ ஒரு பெரியவங்க உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல வந்தா உடனே ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டி அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லணும். உபசரிக்கணும். ஒரு தண்ணி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி, அம்மா சொல்ல ஒரு காஃபி கொண்டு வந்து கூட, நானும் கொடுக்க முடியாது, நீங்க போங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அன்பா கொண்டு வந்து ஒரு காஃபி கொடுக்கணும். சிரிச்ச முகத்தோட அவங்கள்ட்ட நீங்க பழகணும். அப்படி உபசரிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில சமயத்துல என்ன நடக்குதா? எபிரேயர் 13:2 பாருங்க, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். யாருன்னே தெரியல, அவங்கள கூட நம்ம உபசரிக்கணுமா? ஒருத்தர் தரும எடுக்க வர்றாரு, அம்மா பசிக்குதேன்னு சொல்லி, பிச்சைக்காரன் போ அந்த பக்கம் இந்த பக்கம் அருவருப்பா பேசக்கூடாது. பாவம், அவங்க வாழ்க்கையில எதனால இந்த கஷ்டத்துல வந்திருக்காங்களோ தெரியாது. அவங்களுக்காக உங்க அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி அவங்கள உபசரிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு உபசரிக்கிற ஒரு இருதயம் இருந்தா என்ன நடக்குமா? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். தெரியாத ஆளை கூட நம்ம உபசரித்து பழகணுமா? அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரிப்பது உண்டு. ஏன்னா சில சமயத்துல தேவ தூதர்களை கூட ஆண்டவர் பிச்சைக்காரமாக நம்ம வீட்டுக்கு அனுப்பக்கூடும். யாராவது நம்ம உதவிக்காக நிற்கும்படி ஒரு அந்நியரை தேவன்
அனுப்பக்கூடும். ஒரு தேவதூதனை கூட அப்படி அனுப்பக்கூடும். நீங்க உதவி செய்யறீங்களா நீ பாக்குறதுக்காக. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, மற்றவங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறா, கரிசனை இருக்கிறா, அதை பார்ப்பதற்காக தேவன் அப்படி தேவதூதலை கூட அனுப்புவாராம். அப்ப நீங்க அப்படி ஹெல்ப் பண்ணும்போது ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். உங்களை அறியாமலேயே தேவதூதனுக்கே நீங்க உதவி செய்யறீங்க, அதை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். உதாரணமா நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, கண் தெரியாத யாரோ ஒருத்தர் ரோட கிராஸ் பண்ண முடியாம நிக்கிறாங்க. ஐயோ கண் தெரியல அப்படின்னு அற்பமா நினைக்கூடாது. நான் உங்களை அந்த பக்கம் கொண்டு விடுறேன், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், தடுமாறுறவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். அந்த மாதிரி நாம வாழ்கிற இந்த உலகத்துல மற்றவங்க தேவையோடு இருக்கும்போது சின்ன சின்ன உதவிகளை நாம் அப்படி செய்து உபசரிக்கும் போது ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க. உங்க வீட்டுக்கு வர எல்லாருக்குமே நீங்க மரியாதை செலுத்தி உபசரிக்கிற பழக்கம் உள்ளவங்களா இருக்கணும். நீங்க உங்க வீட்டுல உங்க பெரியவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கன்னா நீங்க அந்த பக்கம் போனா தெரியாத மாதிரி அப்படி போக கூடாது. நீ ஒரு அங்களுக்கு ஒரு தோத்திரம் சொல்லு அப்படின்னு சொன்னா நீங்க போய் சொல்லணும், எனக்கு தெரியாது அப்படிலாம் பேசக்கூடாது. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன கூப்பிடுறீங்களா சொல்லக்கூடாது. பெரியவங்களை உபசரிக்க பழகணும். யார் வந்தாலும் ஒரு தோத்திரம் சொல்லி ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு வந்தா அவன் என்ன கேட்பாங்க, உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க, என்ன படிக்கிறேன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். அதை சந்தோஷமா சொன்னா அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க அன்பா அப்படி பழகிறவங்களா இருந்தா உங்க பெற்றோருக்கு சந்தோஷம், வர்றவங்களுக்கு சந்தோஷம், ஆண்டவருக்கு அதை பார்த்து சந்தோஷப்படுவார். அந்த மரியாதையை நீங்க கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியம், சரியா? அதனால அந்த மாதிரி நீங்க பழகணும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே மற்றவங்களை உபசரிக்க பழக, உங்களிடத்துல உள்ளதை மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஷேர் பண்ணி நீங்க பழகணும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் இந்த மாதிரி நடந்து கொள்ளுவேன், மற்றவங்களை நான் அற்பமா நினைக்காதபடி உபசரிப்பேன், மற்றவங்களுக்கு நான் உதவி செய்வேன், என்கிட்ட இருக்கிறத நான் ஷேர் பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமை பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தாரும். மற்றவர்களை மதிக்கவும், மற்றவர்களை கனம் பண்ணவும், மற்றவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லவும், மற்றவர்களுக்கு தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொடுக்கவும், தங்களிடத்தில் இருக்கிறதை ஷேர் பண்ணி மற்றவர்களோடு கூட சந்தோஷப்படவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவே, என்னை அப்படி மாற்றோம்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி மாற்றும். தகப்பனே, இந்த பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் சந்தோஷம் அடையணும். என் பிள்ளைங்க ஆண்டோடைய சுபாவத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாரும். தகப்பனே, இந்த பிள்ளைகள் மூலம் அந்த வீட்டுக்கு வருகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லாரும் சந்தோஷப்படட்டும். அந்த மாதிரி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, ஸ்கூல்ல, எல்லா இடத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல இருதயத்தை குழந்தைகளுக்கு தாரும். ஆண்டவர் அப்படியே செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை, ஞாபக சக்தியை கொடுங்க. பாடங்களை படிக்கும் பொழுது ஒரு மனதோடு படிக்க கிருபை கொடுங்கப்பா. கடினமான பாடங்களை சுலபமாக்கி கொடுங்க. நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற அவங்களை ஆசீர்வதிங்க. வியாதிகள், பலவீனங்கள் குழந்தைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய கரம் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர்களை ஆசீர்வதித்து விட்டார். சந்தோஷமா இருங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க. எப்பொழுதும் மற்றவங்களை மதித்து நடக்க பழகிக் கொள்ளணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? பெரியவங்க உட்கார்ந்து பேசும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு நீ உள்ள போய் படி அப்படின்லாம் அப்பா அம்மா சொன்னா உடனே கீழ்ப்படியணும். மற்றவங்க மத்தியில் அப்பா அம்மாவை எதிர்த்து பேச, முறைச்சுக்கிட்டு நிக்கிறது, கோபப்படுறதெல்லாம் கூடாது. அது பெற்றோரை அவமதிக்கிற ஒரு காரியம். நீங்க அப்படி மற்றவங்களை மதித்து நடக்கும்போது தான் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க முடியும். சரியா? அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க டிவி பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா பேசுற பெரியவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். அதெல்லாம் மற்றவங்க உங்களை தப்பா நினைக்க கூடும். சாட்சி குறைவான ஒரு வாழ்க்கை, அப்படி நீங்க இருக்கக்கூடாது. நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா, நல்ல சுபாவம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும்.
அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்துவார். சரியா? நீங்க நல்ல பிள்ளைங்க, ஜாலி டைம் பிள்ளைங்க, எல்லாம் ஒழுக்கம் உள்ள பிள்ளைங்க. கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.